உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற மாசு படத்துக்கு வரி விலக்கு கிடையாது. ஒரு இடத்துல நீ ஈழத்தமிழ் பேசுறவனா உன்னை உதைக்கணும் அப்படின்னு ஒரு டயலாக் வருது. ஈழத்தமிழர்களையும் ஈழத்தமிழையும் கொச்சைப்படுத்துவதால் இந்த படத்துக்கு வரி விலக்கு கிடையாது. ஒரு படத்தில் ஒரு வார்த்தை சொன்னால் அது யூ கொடுக்குறாங்க, அதே இன்னொரு படத்தில் ஒரு வார்த்தை சொன்னால் ஏ கொடுக்குறாங்க. அது என்னென்னா, சின்ன ப்ரொடியூசராக இருக்காங்க, அவங்க பெரிய ப்ரொடியூசராக இருக்காங்க. நிறைய உதாரணம் நான் காட்ட முடியும். அறிமுக நடிகரோ புகழ்பெற்ற நடிகரோ யாராக இருந்தாலும் அந்த சென்சார் ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் படி தான் பண்ணுவோம். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தயாரிப்பாளரும் சென்சாருக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது என்ன கோர்ட்டா? கட்டி பிடிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை தான் சினேகர் சார் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கமல் சார் கட்டி பிடிச்சா உங்களுக்கு ரசிக்கிறீங்க, சினேகன் கட்டி பிடிச்சா என்ன விமர்சனம் பண்ணுறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு நான் வெற்றி பெறணும், எல்லோருமே இந்த படம் வெற்றி பெறணும், படத்தில் பங்கு பெற்ற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்தாரலாம் அப்படின்னு சொல்லி தான் ஓடி வந்தேன். ஏன்னா நான் இந்த படத்துடைய எந்த பதிவையும் நான் பார்க்கல. இந்த படத்துக்கான பாடல் கூட ரொம்ப நீண்ட நாட்களுக்கு முன்பு எழுதுனது. இருந்தாலும் ஒரு சிறிய விழாவாக இருக்கும் என்று இந்த படத்துடைய இயக்குனர் சாம்ராஜ் தொடர்ந்து ஒரு வாரமாக எனக்கு தொலைபேசியில் சொல்லி நினைவுபடுத்திட்டு இருந்தார். அண்ணா நீங்கள் வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்க. நான் பொதுவாக பெரிய விழாக்களுக்கு போகிறேனோ இல்லையோ, சின்ன விழாக்களுக்கு கட்டாயமாக போவேன். என்ன கேட்டிங்கன்னா, இங்கே விழுந்தவர்களுக்கு தான் கை கொடுக்க ஆட்கள் இல்லாமல் கிடக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தில் நிச்சயமாக நான் போவேன். நீ கவலைப்படாதமா, நான் வந்துடுறேன் அப்படின்னு. அதே போல் சென்சாரை பற்றி சொன்னார்கள். பெரிய படங்களுக்கு ஒரு சென்சார், சின்ன படங்களுக்கு ஒரு சென்சார்னு. இங்கே வெறும் குறிப்பிட்ட 4 பேர் மட்டுமே சென்சாரில் இல்லை. அது அண்ணன் எஸ்விஎஸ் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய இங்கே மட்டும் குறைந்தபட்சம் ஒரு 200 பேர் 300 பேர் இருப்பாங்க போல இருக்கு. ஒரு 5 பேராக 5 அல்லது 6 பேரோ சேர்ந்து தான் குழுவாக பார்த்துருக்கார்கள். உண்மை, சில நேரத்தில் சில பேர் விளைப்பை விடுகிறார்கள். அதை நான் சொல்லலாம், எஸ்விஎஸ் சொல்ல முடியாது, நான் சொல்லுவேன். காரணம், உண்மையை சொல்கிறதுக்கு எனக்கு எப்போதுமே பயம் இல்லை. அது அதிகாரத்துக்கு விலை போகிறார்களா, பணத்துக்கு விலை போகிறார்களா, இல்லை அராஜகத்துக்கு விலை போகிறா தெரியாது. சில இடத்துல விலை போகிறார்கள். ஆனால் அதையும் மீறி ஒரு உண்மையை விஷயத்தை சொல்லுகிறேன். ஆனால் ஜாகவர்தன் அவர்களுக்கு சில நேர்மையான அதிகாரிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். என்ன கொடுத்தாலும் அதுக்கு ஒரு உதாரணம், உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற மாசு படத்துக்கு வரி விலக்கு கிடையாது. ஆனால் வெளியில் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாருமே என்ன, சன் டிவிக்கு அவங்க கொடுத்துட்டதுனால வேண்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சன் டிவிக்கு கொடுத்ததுனால எப்படியெல்லாம் அரசியல் பிணைப்பு இருக்கு இல்லையா, அது இல்லை. ஆனால் அதுக்குள்ளே நிறைய மாசுங்கிறது தமிழ் பேர் இல்லை, அதுக்காண்டி கொடுக்கலங்கிறாங்க. ஆனால் உண்மை அதிகாரம் என்ன தெரியுங்களா? நேற்று சம்பந்தப்பட்ட அதிகாரி எழுதின ஒரு குறிப்பிட்ட பத்திரம் ரொம்ப எனக்கு திருப்தியாக இருந்தது. ஒரு இடத்துல நீ ஈழத்தமிழ் பேசுகிறவனா உன்னை உதைக்கணும் அப்படின்னு ஒரு டயலாக் வருது. அதை கோடிட்டு அந்த அதிகாரி எழுதியிருக்கிறார். ஒரு தமிழ்துறை சார்ந்த ஒரு அதிகாரியோட பேரை சொன்னால் பாவம் அவருக்கு ஒரு ஆபத்து வரும். இருந்தாலும் அவர் எழுதியிருக்கிறார், ஈழத்தமிழர்களையும் ஈழத்தமிழையும் கொச்சைப்படுத்துவதால் இந்த படத்துக்கு வரி விலக்கு கிடையாது. இப்படிப்பட்ட அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அதனால நேர்மையான அதிகாரிகள் கண்டிப்பாக இருக்கிறார்கள். அவர்களை இனம் கண்டு கொள்வதுதான் நம்மளுடைய பொறுப்பாக இருக்கிறது. அந்த மாதிரி அதிகாரிகளோட அதுக்கு நிறைய அதிகாரிகள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இதே அந்த படக்குழு போயிட்டு அவங்கள்ட்ட ஏதோ எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. மறுபடியும் அந்த சொன்ன வசனத்துக்கு மாற்று வசனம் சொல்லி அதை சரிப்படுத்திருக்காங்க. அதெல்லாம் வேறு. ஆனால் முன்னிறுத்து அந்த ஒரு வசனத்தை பார்த்த உடனேயே இன்னும் அந்த மக்களை கஷ்டப்படுத்துகிறோம், அந்த மொழியை கஷ்டப்படுத்துறங்கிற வேதத்தில் சொல்லியிருக்காங்க. எனவே தான் இங்கே நிறைய அதிகாரிகள், நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அடையாளம் தெரியல. எது எப்படியோ மக்களுக்கு போகிற ஒரு கலை மக்களை சார்ந்ததாகவும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வையும் ஒரு வேள்வியையும் ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்பது இந்த நோக்கத்தில் தான் இன்னைக்கு இந்த விஷயங்களுக்கு பரிமாறப்பட்டது. ஒரு மனிதனுக்கு குடும்ப விழிப்புணர்வு, பொருளாதார விழிப்புணர்வு, சமூக விழிப்புணர்வு, ஆன்மீக விழிப்புணர்வு, இத்தனை விழிப்புணர்வும் தேவை என்பதற்காக ஒரு முன்னோட்டமான ஒரு தன்னம்பிக்கை பயிற்சி முடிந்த பிறகு, எல்லோரும் சமமான பிறகு ஒருத்தரை கைகுலுக்கிக் கொள்வது கூட இந்த காலத்தில் வேறுபாடுகளை நமக்கு தவிர்க்குதுங்கிறதுனால ஒருத்தரை பாராட்டு தெரிவதற்கு, பயிற்சி எடுத்து 2 பேர் பாராட்டு தெரிவதற்கு ஒருத்தரை அரவணைத்து அன்பு செலுத்துவது என்பதுதான் அந்த பயிற்சியோட நோக்கம். ஆனால் வெளியில் யாருமே அதில் இதையெல்லாம் விட்டுட்டாங்க. அதான் நான் தெரியாமல் நான் கேட்குறேன், இன்றைக்கும் இதே சினிமாவில் எத்தனை நடிகைகள், எத்தனை நடிகர்கள், எத்தனை இயக்குனர்கள் ஒருத்தனுக்கு கை கொடுத்த பிறகு கர்ச்சீப்பால துடைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பக்கத்தில் நின்று போனாவே போய் வாசனை திரவியங்கள் அடிச்சுக்கிற நபர்களை உங்களுக்கு தெரியுமா?
இப்படி நின்னாவே இனம் பேதம் பேரம் பேசுகிற இந்த நாட்டுக்குள்ள அது இருக்கக்கூடாது. ஜாதி மதம் இனம் எதுவும் இருக்கக்கூடாது. ஒருத்தர் அரவணைத்து தான் அந்த அன்பை செலுத்தணுங்கிறதுனால தான் அதை கொண்டு வந்துச்சு. என் விமர்சனத்தின் மீது தான் இந்த சமூகத்தின் ஒரு அங்குலம் உயர்வு தேவைப்படும் என்றால் 1000 முறை அவமானப்பட தயாராக இருக்கிறேன். நான் ஒருத்தன் தானே அவமானப்படுத்துகிற பாருங்க. அண்ணன் சொன்னார் பெரிய படங்களுக்கு ஒரு சென்சார், சின்ன படங்களுக்கு ஒரு சென்சார். அதே தான் நான் இங்கே இந்த கருத்து சொல்கிறேன். கமல் சார் கட்டி பிடிச்சா உங்களுக்கு ரசிக்கிறீங்க, சினேகன் கட்டி பிடிச்சா என்ன விமர்சனம் பண்ணுறீங்க? எல்லாமே அதுதானே, அரவணைப்பு தானே, ஊக்கம் தானே, அன்பு தானே. இதை கொச்சையாக சித்தரித்து அதுக்கு பேக்ரவுண்டில் இவங்களே வந்து மியூசிக்கெல்லாம் போட்டு அதை ஒரு வலைத்தளத்தில் போட்டு என்னமோ சினேகன் வந்து இந்த நாட்டையே கெடுக்க வந்தது போல். இங்கே என்ன எல்லாம் நடக்கலை, விமர்சனத்துக்கு உள்ளாமனா வியாபாரத்துக்கு உள்ளாக்குறோம், அவ்வளவுதான். அதனால் வேண்டி நான் வருத்தப்படலை. இது ரெண்டுக்குமே நான் பதில் சொல்லணும்னு நினச்சி இங்கே வரல, இங்கே பேசுனதுனால பதில் சொல்கிறேன். அதை மீறி இந்த படம் வந்து என்ன எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களுடைய உழைப்பு ஜெயிக்கணும். எப்போதுமே உழைப்பவன் இறைவனின் பிள்ளை, உழைப்பவன் தோற்பதே இல்லை. நிச்சயமாக எல்லோரும் வெற்றி பெறணும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இது வந்து சாந்தன்கிற திரைப்படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ். என்னமோ எஸ்வி சேகருக்கு பாராட்ட விழா மாதிரி என்னை பற்றி இவ்வளோ சொன்னதுக்கு முதல்ல மனமார்ந்த நன்றி. ஒரு சின்ன டீம் பண்ணியிருக்காங்க படம். அந்த படத்துக்கு ஒரு பெரிய தியேட்டர் கொடுத்த அபிராமி ராமநாதனுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரணமாக ஒரு குடும்பம் 100 ரூபாய்க்கு படம் பார்க்கக்கூடிய நிலைமை மாறி இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் 3 பேர் படம் பார்த்தா கூட குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் செலவழித்தால் தான் ஒரு சினிமா பார்க்க முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கும்பொழுது சினிமாவை சார்ந்தவர்களும் அந்த பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஆனால் அதற்கு முன்னாடி என்னுடைய சிறு வேண்டுகோள் என்னென்னா, ஒரு படத்தை வந்து நாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்புறம் எந்த ஆர்டிஸ்ட்டை போகிறதுன்னு யோசிக்கிறோம். அதுக்கு பிறகு ஒரு 4 மாதம் 5 மாதம் ஷூட்டிங் பண்ணுறோம். அதுக்கு பிறகு ஒரு 4 மாதம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு 6லேருந்து 8 மாதம் இல்லை 1 வருஷம் எடுத்துக்கக்கூடிய தயாரிப்பாளரோ இயக்குனரோ சென்சாருக்கு மட்டும் ஒரு மாதம் வச்சுக்கிட்டா டென்ஷன் இல்லாமல் இருக்கலாங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். காரணம், இது வந்து ஒரு திண்டிவனம் டோல்கேட்டு மாதிரி இல்லை. காசு கட்டணும் டக்குன்னு கட்டையை தூக்கிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயம் இல்லை. சென்சாருடைய ரூல்ஸுங்கிறது வந்து பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரமிக்க ஒரு பாடியை தவிர அது வேறு ஒன்றும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அதனால் சென்சாருங்கிறது கட் பண்ணுற இடம் இல்லை. இது எந்த வயது வரம்பினர் பார்க்கலாம் என்று சர்டிஃபிகேஷன் தான் கொடுக்குறோம். நாங்கள் யூஏ படத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னா இல்லை எங்களுக்கு யூ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு அந்த தயாரிப்பாளரோ இயக்குனரோ கேட்டால், யூ சர்டிஃபிகேட்லாம் வேணும்னு சொன்னால் இந்த படத்தில் இந்தந்த காட்சிகள் இருந்தால் இதுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுக்க, இந்த காட்சிகள்லாம் இருந்தால் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு நாங்கள் சொல்லும்போது அந்த காட்சியை அவர்கள் எடுக்கிறதுக்கு சம்மதிச்சாதான் அது யூ சர்டிஃபிகேட் கிடைக்கும். இது வந்து யாரையும் அப்படியே கொடுமைப்படுத்தி ஒரு கோர்ட் மார்ஷல் பண்ணி அப்படியே குற்றவாளி கூண்டில் நிறுத்த இடமே கிடையாது இந்த சென்சார் என்பது. அதை கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கணும். சென்சார் ரூல்ஸை சாதாரணமாக சினிமா பார்க்க வரவங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த படத்துக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குன்னு அவர்களுக்கும் கேட்பதற்கு உண்டான உரிமை இருக்கிறது. சென்சாருங்கிறது யாருன்னா மக்களுடைய பிரதிநிதிகள் தான் அந்த சென்சார் போர்டில் இருக்காங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஒரு சினிமாவை நீங்கள் பிளான் பண்ணி எடுத்து அது 120 மடங்கு நம்மளோட பெருசாக வருது ஸ்க்ரீனில். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது இதை நாம் காசு கொடுத்து பார்ப்போமா, நாம் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை பார்ப்போமாங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம பிளான் பண்ணி எடுக்கும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு வரும். அதை தான் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். எவ்வளோ அவென்யூஸ் இருக்குது. சினிமா தியேட்டரில் ரிலீஸ் ஆனால் தான் படங்கிறது இப்போ இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் அது மாறிடும். நேராக வீட்டுக்கே போயிடும் டைரெக்டாக. 20 வருஷம் முன்னாடி நானும் கமலும் அந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தோம். VHS கேசட் வந்தபோது சொன்னோம், இந்த VHS கேசட் படம் ரிலீஸ் அன்றைக்கே தயாரிப்பாளரை ரிலீஸ் பண்ணணும். அப்பொழுது தான் அதில் VHS கேசட்டில் வேறு கிளைமேக்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ என்னாகும், அதை வாங்கி பார்க்குறவங்க அதை பார்ப்பாங்க, தேட்டரில் வாங்கி பார்க்குறவங்க தேட்டரில் டெக்னாலஜியை நாம் அக்செப்ட் பண்ணி டெக்னாலஜியோடு போகணும். டெக்னாலஜியை நான் ஒதுக்கிட்டு நான் வின் பண்ணுவேன்னு யாராவது நினச்சா அது ஹைலி இம்பாசிபிள், பண்ணவே முடியாத காரியம். அடுத்தது நான் வந்து மணல் கயிறு பார்ட் 2 நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், பண்ண போகிறோம். மணல் கயிறு படம் வந்து இது ஒரு ரெக்கார்டு. அப்போது அது ஆல்மோஸ்ட் சில்வர் ஜூபிலி ஓடின படம். 32 வருஷம் கழித்து அந்த படத்தில் நடித்த அதே ஆர்டிஸ்ட்டு அதே ரோல் பண்ணுறோம். நான், விசு, சாந்தி கிருஷ்ணா, குரியகோஸ் ரங்கா அதே ரோல் பண்ணுறோம். இப்போது அந்த படத்தில் நான் வந்து 8 கண்டிஷன் போட்டேன். இப்போது என்னுடைய பொண்ணு, அதாவது சினிமாவில் நடிக்கிற என் பொண்ணு கண்டிஷன் போடுறாங்க.
ஏன்னா இப்போல்லாம் பொண்ணுங்க தானே கண்டிஷன் போடுறாங்க, ஆம்பளைக்கு சாய்ஸே கிடையாது எதுலேயுமே. அவங்க கண்டிஷன் போடுவாங்க, நம்ம ஒத்துக்கிட்டால் சரி, இல்லைன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் அந்த மணல் கயிறு பார்ட்டும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் ஆடியோ ரிலீஸும் போது, அதனால் சொல்லியிருக்கேன். பட் மேற்படி இந்த சின்ன படம் பெரிய படம்லாம் கவலைப்படாதீங்க. பட் நீங்களும் ஒரு தயாரிப்பாளர், நீங்களும் ஒரு படம் எடுத்துருக்கீங்க. தமிழ் திரைப்பட வரலாற்றில் நீங்கள் உங்களுடைய பெயரும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பு சகோதரர் எஸ்வி சேகர் அவர்கள் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கார். அவரை பேசும்போதே சொன்னாங்க, அத்தனை சாதனைக்கும் அவர் ஒருத்தருக்கே சொந்தம். அவர் இப்போ சென்சார்லேயும் இருக்கார். அதில் நமக்கெல்லாம் ஒரு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அண்ணன்கிட்ட இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு படத்தில் ஒரு வார்த்தை சொன்னால் அது யூ கொடுக்குறாங்க, அதே இன்னொரு படத்தில் ஒரு வார்த்தை சொன்னால் ஏ கொடுக்குறாங்க. அது என்னென்னா சின்ன ப்ரொடியூசராக இருக்காங்க, அவங்க வந்து பெரிய ப்ரொடியூசராக இருக்காங்க. நிறைய உதாரணம் நான் காட்ட முடியும். நீங்கள் வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாச்சு. உங்கள்கிட்ட நாங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி நாங்கள் பேசுவோம். பேசுகிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதனால் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்குறோம். ஏன்னா நான் சில படங்களுக்கு அது மாதிரி நிறைய படம் நான் ஒரு படத்தில் கூட சொன்னேன், என்னங்க அந்த படத்தில் வச்சுருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? அதை பேசக்கூடாது. எனக்கு பேசுகிறக்கு உரிமை இருக்குது, நான் இந்தியன், பேசுகிறக்கு உரிமை இருக்குது அப்படின்னு கேட்டேன். அன்பு சகோதரர் சினேகன் சார் அவர்கள் பார்க்கணுன்னா, அவர் கட்டிப்பொடிடா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சித்த மருத்துவம். அது இன்றைக்கி எல்லா நாட்டிலையும் சொல்கிறாங்க, கட்டி பிடிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை தான் வந்து சினேகர் சார் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் பரவாயில்ல, அது ஓகே, நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நாட்டுக்கு நல்லது எது வேணாலும் சொல்லித்தரலாம். இது சென்சார் கிடையாது. ஆமாம், சென்சார் கிடையாது. நம்ம கேமரா, நம்ம சகோதரர்கள் தானே, கேமரா அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் திருப்பிக்கலாம் கட்டி பிடிக்கும்போது. அதே மாதிரி டைரக்டர் வந்து ரொம்ப சின்ன வயசாக இருக்கார். சாந்தன் ஒரு நல்ல பேர், சாந்தன் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான பேர். விடுதலை புலிகள் இயக்கத்தில் சாந்தனுங்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர். இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். நம்ம ஜாகுவார் தங்கம் சொன்னார், சென்சாரில் வந்து சின்ன படம் பெரிய படம். சென்சார் அப்படி கிடையவே கிடையாது. சென்சார் என்பது சின்ன படமோ பெரிய படமோ, சின்ன தயாரிப்பாளர்களோ பெரிய தயாரிப்பாளர்களோ, அறிமுக நடிகரோ புகழ்பெற்ற நடிகரோ யாராக இருந்தாலும் அந்த சென்சார் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி தான் பண்ணுவோம். அந்த ரூல்ஸ் படி ஃபைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 100% உரிமை இருக்குது. நீங்கள் ஏன் அப்படிலாம் கேட்குறீங்க, அப்படிலாம் கேட்கக்கூடாதுன்னு உங்களை யாருமே சொல்ல முடியாது. இது உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த தயாரிப்பாளரும் சென்சாருக்கு வந்துட்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது என்ன கோர்ட்டா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் எந்த ப்ரொடியூசருமே சென்சாருக்கு வரலன்னா அப்புறம் சென்சாருக்கு என்ன வேலை இருக்குது? யாருமே படம் எடுக்கலைன்னா சென்சாருக்கு என்ன வேலை? சென்சாரில் உங்களுக்கு ஏதாவது தவறு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் கோட் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க, கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கப்படும். ஏனென்றால் பப்ளிக் ரெப்ரஸன்டேஷன் வராங்க. சில பேர் சென்சாரில் படம் பார்க்கும்போது, சார் இந்த சீன் வேண்டாமாங்க, எந்த செக்ஷன் படி இந்த சீன் வேண்டான்னு சொல்லணும். நம்ம இஷ்டத்துக்கு எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது இல்லை. அதில் நான் புக்கே இருக்குது. நான் அதற்காகத்தான் இந்த சென்சார் ரூல்ஸ் புக்கை முதன்முறையாக நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அடுத்த வாரம் அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கோம். அதை இது வரைக்கும் இல்லை, 52லேருந்து வந்ததில் இது வரைக்கும் தமிழில் அந்த புக்கு ரூல்ஸே இல்லை. அந்த புக்கு வந்து ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் வரும். ஸோ குறைஞ்சபட்சம் 50 லட்சம் இல்லை 1 கோடியில் படம் எடுக்கிறவங்க ஒரு 150 ரூபா கொடுத்து ஒரு ரூல்ஸ் புக்கை முதல்லையே வாங்கி வச்சுட்டா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ரூல்ஸ் படி தான் சென்சாரில் சர்டிஃபிகேட்டே கொடுக்க முடியும். ரூலே இல்லாமல் எந்த சர்டிஃபிகேட் அதே மாதிரி அந்த ரூலை காட்டியே நீங்கள் ட்ரிபியூனல் வரைக்கும் போய் வெற்றி பெற முடியும். ஒரு படத்தை இங்கே தடை செய்தால் கூட அது சரியில்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ட்ரிபியூனல் வரைக்கும் போய் இப்போ குற்றப்பத்திரிகை அப்படி தான் ஆச்சு. 8 வருஷம் ஃபைட் பண்ணால் கூட இப்போ கடைசியில் வெற்றி பெற்று வெளியில் தான் வந்தது. அதற்காகத்தான் நான் சொல்கிறேன். அதனால் நமக்கு வந்து நம்ம திடீர்னு ஒரு ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம், வியாபாரம் போயிடுமோன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி நமக்கே கழுத்தில் கத்தி வச்ச மாதிரி ஒரு பொசிஷன் வர ஒரு காரணத்தினால்தான் நம்மளால் வந்து ஃபைட் பண்ண முடியல. சரி ஏதோ ஒன்று போட்டோம் அப்படின்ட்டு விட்டுறோம். அதை விடக்கூடாது. நீங்கள் நிஜமாகவே ஒரு கிரியேட்டர், ஒரு படத்தை எடுத்தவர்களுக்கு அதில் ஒரு சின்ன கீறல் கூட விடக்கூடாதுன்னு நினைக்கிறது நியாயமான ஒரு விஷயம்.
அது நியாயமான முறையில் இருந்ததுன்னா நீங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. கண்டிப்பாக இப்போ இந்த மாதம் 8ஆம் தேதி 9ஆம் தேதி பாம்பேயில் மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்லேயே இந்த உங்களோட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் வைத்து என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக செய்வேன் என்பதை நான் உறுதியளிக்கிறேன்.